அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா. இன்னைக்கு பகுதியில் நம்ம ரொம்பவும் எதிர்பார்க்குற முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு ஆரம்பமாக போகுது. அல்ஹம்துலில்லா. நபி அவர்களின் குடும்பத்தோட பேர் ஹாசிமி குடும்பம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட பாட்டனாரான ஹாசிம் இப்னு மனாஃபுன் பெயரோட இணைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பம் ஹாசிமி குடும்பம்னு அழைக்கப்படுது. ஏற்கனவே நம்ம ஹாசிம்ங்கிறவங்க யாருங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கான சின்ன சுருக்கமாக சொல்கிறேன். போன பகுதியில் அப்துத்தார் அப்து மனாஃப் இவங்களை பற்றி பார்த்துருந்தோம். அவங்க குடும்பங்கள் சிறந்த பொறுப்புகளை தங்களுக்குடைய பகிர்ந்து கொண்டதையும் பார்த்தோம். ஆட்சிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் அப்து மனாஃபின் மகனான ஹாசிம்க்கு கிடைத்ததையும் நம்ம படித்தோம். இவங்க மக்களுக்கிடையே ரொம்ப மதிப்புமிக்க செல்வந்தராக இருந்தாங்க. இவர் தான் முதல்ல மக்காவின் வர ஆஜிகளுக்கு திக்கடின் எனும் உயர்தரமான உணவை கொடுத்தாங்க. இவங்களுடைய இயற்பெயர் அம்ரு. இருந்தாலும் அவங்க பஞ்சத்தால் அடிபட்டு மெலிந்து போன தனது சமூகத்தினருக்கு ரொட்டிகளை குழம்பில் பீத்து போட்டு உண்ண கொடுப்பாங்களாம். இதனாலேயே அம்மக்கள் அவங்களுக்கு ஹாசிம்ங்கிற பெயரை வச்சுருக்காங்க. கோடைக்காலம் குளிர்காலம்னு 2 வகையான வியாபார பயணங்களை குறைசியிடையே அறிமுகப்படுத்தினதும் இவங்க தான். இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய சகோதரர் முத்தலீப்க்கு இந்த பொறுப்பெல்லாம் போச்சு. அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு திரும்பவும் ஹாசிமின் மகனான அப்துல் முத்தலீபுக்கு இந்த பொறுப்பெல்லாம் போச்சு. இவங்க தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனர். இறை இல்லம் காஃபா சம்பந்தமான 2 முக்கிய நிகழ்வுகளை அப்துல் முத்தலீப் சந்திச்சாங்க. முதலாம் நிகழ்வு ஜம்ஜம் கிணறு. அப்துல் முத்தலீப் அவங்களுடைய கனவுல ஜம்ஜம் கிணறு இருக்கிற இடம் தெரிய வந்துச்சு. அதை தோண்டுமாறு உத்தரவிடவும் பட்டுச்சு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஜுர்ஹும் கோத்தினர் மக்காவிலிருந்து வெளியேறும்போது அந்த ஜம்ஜம் கிணற்றுள்ள சில பொருட்களை போட்டு மூடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத படித்தோம். இப்போ அப்துல் முத்தலீப் அதை தோண்டி பார்க்கும்போது அதில் வாள்களும் கவச சட்டைகளும் தங்கத்திலான 2 மான் சிலைகளும் இருந்துச்சான். அதை எடுத்து அப்துல் முத்தலீப் வாள்களை உருக்கி காஃபாவின் கதவாக ஆக்குனாங்களாம். 2 தங்க மான் சிலைகளை உருக்கி கதவின் மேல் தகடாக மாற்றினாங்களாம். பிறகு ஹஜ்ஜி பயணிகளுக்கு ஜம்ஜம் கிணற்று நீரை வழங்குவதற்கான ஏற்பாடையும் செஞ்சுருக்காங்க. ஜம்ஜம் கிணறு தோண்டப்படும் போது குறைஷியர்கள் அப்துல் முத்தலீபிடம் அதில் தங்களுக்கும் பங்களிக்க வேண்டும் என வாதிட்டாங்களாம். இது எனக்கு மட்டுமே உரிதானது என கூறி அப்துல் முத்தலீப் அதை மறுத்துவிட்டாங்க. ஆனால் அவங்க விடாப்பிடியா தங்களுக்கு பங்களிச்சே தீரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க. இதுக்கு தீர்ப்பு கேட்டு சாமில் பெரிதும் மதிக்கப்பட்ட சவுத் ஹுதைம் என்கிற கோத்திரத்தை சேர்ந்த குறி சொல்லும் பெண்ணிடம் தீர்ப்பு கேட்க கிளம்புனாங்களாம். அவங்க போயிட்டு இருக்கிற வழியிலேயே தண்ணீர் தீர்ந்து போயிடுச்சான். அப்போ அப்துல் முத்தலீபுக்கு மட்டும் அல்லாஹ் மழை மூலமாக தண்ணீரை கொடுத்தானா. குறைஷியர்கள் மீது ஒரு துளி கூட மழை பெய்யலையாம். இதை பார்த்த குறைஷியர்கள் ஜம்ஜம் கிணறு அப்துல் முத்தலீபுக்கு தான் உரிமையானது அப்படின்னு அவங்களே ஒப்புக்கொண்டுட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பிட்டாங்களாம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அப்துல் முத்தலீப் அல்லாஹ் தனக்கு 10 ஆண் பிள்ளைங்களை கொடுத்து அவங்களுக்கு உதவுற வயது வந்த பிற்பாடு கௌபாவிற்கு அருகில் அல்லாவிற்காக பலியிடுவதா நேர்ச்சை செஞ்சுக்கிட்டாங்களாம். அடுத்தது 2ஆம் நிகழ்வு. நஜ்ஜாசி மன்னரால் யமன் நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அப்ரஹா நம்முடைய இறை இல்லமான புனித கௌபாவை போலவே அவனும் ஒரு ஆலயத்தை உருவாக்க விரும்பினானா. சன்ஆங்கிற நகரத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துவ ஆலயம் ஒன்றை கட்டியிருக்கான். மக்காவுக்கு செல்லும் ஹஜ்ஜி பயணிகள் தன்னுடைய இந்த சர்ச்சுக்கும் வரணும்னு ரொம்ப முயற்சித்தானா. இதை பற்றி கினானா கிளையை சேர்ந்த ஒரு மனிதர் கேள்விப்பட்டு இரவோடு இரவாக அந்த சர்ச்சுக்குள் புகுந்து அசுத்தப்படுத்தி விட்டார். அதை பார்த்த அப்ரஹா ரொம்ப கோவத்தால் கொந்தளிச்சு 60,000 வீரர்களை கொண்ட பெரும் படையுடன் பெரிய யானையில் உட்காந்துட்டு கௌபாவை இடித்து தகர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே கிளம்பியிருக்கான். அவனுடைய படையில் 9 அல்லது 13 யானைகள் இருந்துச்சான். அவன் யமனிலிருந்து கிளம்பி முகமஸ் என்ற இடத்துல தனது படையை ஒழுங்குபடுத்தி யானைகளை தயார் செய்து மக்காவில் நுழையிறதுக்கு ஆயத்தமானான். மினா மற்றும் முஜ்தலிஃபாவுடைய உள்பகுதியில் முகசிர் என்கிற பள்ளத்தாக்கு கிட்ட போனோன்னே அவன் வாகனித்த யானையை தரையில் மண்டிட்டு உட்காந்துருச்சான். அந்த யானை எந்த பக்கம் நோக்கி செலுத்தப்பட்டாலும் உடனே போச்சான். ஆனால் காஃபாவை நோக்கி மட்டும் செல்ல மறுத்துருச்சான். இந்த நிலையில தான் அல்லாஹ் அவங்க மீது சிறிய பறவைகளை கூட்டமாக அனுப்பி வச்சான். அந்த பறவைகள் சுடப்பட்ட கற்களை அவங்க மீது எரிஞ்சிச்சு. அதன் மூலம் அவர்களை தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போல அல்லாஹ் ஆக்கிட்டானா. அந்த பறவைகள் சின்னஞ்சேர் குருவிகளாக இருக்கு. அவை ஒவ்வொன்றிடமும் பட்டாணியைப் போல 3 கற்கள் இருந்துச்சு. ஒன்று அதன் அகலிலும் வாயிலையும் 2 கற்கள் 2 கால்களிலும் இருந்துச்சான். அந்த கற்கள் யார் மீது விழுந்துச்சோ அந்த மனிதன் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு மரணம் அடைந்தான். கற்கள் வீசப்படாத சிலரும் இருந்திருக்காங்க. அவர்கள் தப்பி ஓடி வழியிலேயே ஒவ்வொருவராக வீழ்ந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆப்ரஹாமுக்கும் அல்லாஹ் ஒரு வியாதியை ஏற்படுத்தினா அதன் காரணமாக அவனுடைய விரல்கள் கலன்று விழ ஆரம்பிச்சிச்சு. அவன் திரும்பவும் சன்வா நாட்டை அடைந்த போது ஒரு குருவி குஞ்ச போல சுருங்கிட்டானா. பிறகு அவனது மார்பு பகுதியிலிருந்து இருதயம் வெளியாகி துடிதுடித்து செத்தானான்.
சுபஹானல்லா. அப்ரஹா காபாவை தகர்க்க வரும்போது அங்கே இருந்த குறைஷி மக்கள் எல்லாரும் அப்படைகளுக்கு பயந்து மலை உச்சிகளிலும் கணவாயிலையும் பதுங்கி கொண்டாங்க. அந்த படைகள் மீது அல்லாஹுடைய தண்டனை இறங்கிய பிறகுதான் நிம்மதியுடன் தங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 50 அல்லது 55 நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் தனது நபி மற்றும் புனித வீட்டின் மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான தொடக்கமான நிகழ்ச்சியாக இருந்திருக்கு. ஏன்னா பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்களின் வசம் இருந்துச்சு. இருமுறை இணை வைப்பார்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. அக்காலத்தில் கிறிஸ்துவர்களே ஈசா அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்ட முஸ்லீம்களாக தான் இருந்தாங்க. மக்காவாசிகள் நிராகரிப்பவர்களாக இருந்தும் இணை வைப்பவர்களாகவும் இருந்தும் ஹபசாவை சேர்ந்த கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்களாக இருந்தும் யாராலையும் காபாவை கைப்பற்ற முடியல. அப்ரஹாவின் யானை படைகளை அல்லாஹ் அளித்த செய்தி பாரசீகம், ரோம் போன்ற உலகின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இந்த செய்தி விரைவாக சென்றடைஞ்சிச்சு. யானை சம்பவம் பற்றி அறிந்தவுடன் பாரசீகர்கள் விரைந்து சென்று யமன் நாட்டை கைப்பற்றிட்டாங்களாம். அந்த காலத்தில் பாரசீகமும் ரோமும் நாகரிக உலகின் முன்னோடிகளாக திகழ்ந்திருக்கு. இந்த யானை சம்பவம் உலக மக்களின் பார்வையை காபாவின் பக்கம் திருப்பி அதன் மாண்புகளையும் அதையே அல்லாஹ் புனித பூமியாக தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதையும் உணர செஞ்சிச்சு. புனித மண்ணில் இணை வைப்பவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்த இந்த செய்தி ஒரு மறைமுக கருத்தை சுட்டி காட்டியிருக்கு. அது எப்படின்னா, யாராவது இந்த புனித மண்ணில் இருந்து கொண்டு தான் இறைவனின் தூதர்னு சொன்னாங்கன்னா அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா அது புனிதமான மண், அங்கே பொய் உரைக்கவே முடியாது. இதை மீறி அவங்க பொய் உரைச்சாங்கன்னா இந்த யானை படையை கொண்டு அல்லாஹ் அதை முறியடித்தது போல அவர்களையும் அழித்து விடுவான். இந்த யானை சம்பவத்தை பற்றி நம்முடைய திருமறையில் அல் ஃபீல்ங்கிற 105வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்துல் முத்தலிஃபுக்கு 10 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் ஹாஸ், ஜுபை, அபு தாலிப், அப்துல்லா, ஹம்ஜா, அபுலஹப், கைதாக், முஹவ்வி,